அட்டாமிக் மாஸ் இன்னைக்கு என்னென்ன கண்டென்ட்னா ப்ராசஸ் அட்டாமிக் மாஸ் செட் சிமுலேஷன் டூல் மூலமா அட்டாமிக் மாஸ் என்னன்னு பார்க்க போறோம். என்கிட்ட இப்போ 2 பலூன் இருக்கு. ஒன்று வந்து ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணுது, இன்னொன்று வந்து ஆக்சிஜன் கேஸ் ஃபில் பண்ணுது. எந்த பலூன்ல வெயிட் அதிகமா இருக்கும்? ஆக்சிஜன் கேஸ். வெரி குட். ஆக்சிஜன் கேஸ் தான் அதிகமா இருக்கும். ஹீலியம் கேஸ்க்கும் ஆக்சிஜன் கேஸ்க்கும் வெயிட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் அட்டாமிக் மாஸ். இப்போ every atom is made of proton, neutron and electron. ஆனா அட்டாமிக் மாஸ் மெயின்லி எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா புரோட்டான் நியூட்ரானை டிபெண்ட் பண்ணுது. எலக்ட்ரானோட வெயிட் ரொம்ப குறைவானது, அதனால அதை அவாய்ட் பண்ணிடலாம். அட்டாமிக் மாஸ் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். Atomic mass is the average mass of all the isotopes of an element weighed by their abundance. Average mass of all the isotopes of an element. Isotopes அப்படின்னா என்ன? Isotopes அப்படின்னா ஒரு ஆட்டம்க்கு நியூட்ரோட நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், அதுதான் ஐசோடோப். குளோரினுக்கு எக்ஸாம்பிளுக்கு குளோரின் எடுத்தோம்னா அது 35 இருக்கு, குளோரின் 37 இருக்கு. இது ரெண்டும் குளோரினோட ஐசோடோப், 2 ஐசோடோப். அட்டாமிக் மாஸ் குளோரினோட எப்படின்னா 35.5. இப்போ சிமுலேஷன் டூல் வச்சு நம்ம அட்டாமிக் மாஸ் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல நெட்ல போயிட்டு செட் அப்படின்னு டைப் பண்ணோம்னா செட் சிமுலேஷன் அப்படின்னு டைப் பண்ணோம்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணோம்னா ஐசோடோப் அண்ட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு அது கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பட்டனை இதில் ஐசோடோப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுவோம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் புரோட்டான் என்ன கலரில் இருக்கு? ஆரஞ்சு கலரில் இருக்கு. நியூட்ரான் வந்து கிரே கலரில் இருக்கு, இதுதான் நியூட்ரான். எலக்ட்ரான் வந்து இந்த 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 ரவுண்ட் தான் எலக்ட்ரான், இந்த கலரில் இருக்கு. இப்போ இது என்ன ஐசோடோப்னா ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் 1, மாஸ் நம்பர் வந்து 1 ஹைட்ரஜனுக்கு. இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா H11. இதோட அபண்டன்ஸ் எவ்வளோ நேச்சர்ல அப்படின்னா 99.9885. ஓகேவா? இப்போ இதே லித்தியம்க்கு பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லித்தியம் 7 ஸ்டேபிளானது லித்தியம் 7 இந்த மாதிரி. இப்போ ஹைட்ரஜன்லேயே இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆட்டமுக்கும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் 1 இருக்குல்ல, இப்போ இதில் ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஹைட்ரஜன் 2. ஓகேவா? ஆனால் ஹைட்ரஜன்ற ஆட்டம் வந்து சேஞ்ச் ஆகாது, ஹைட்ரஜன் 2 தான் ஆகும். இது ஐசோடோப். ஹைட்ரஜனோட நியூட்ரானோட எண்ணிக்கை வந்து மாறிச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப். இப்போ இதோட அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.01410. ஏன் இது 2.0 அப்படின்லாம் வருதுன்னா இது ஒரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? இது வந்து இதோட அபண்டன்ஸ் பொறுத்தும் மாறும், ஐசோடோப்ஸ் பொறுத்தும் மாறும். 2 அப்படின்னு ஃபுல்லா வராது. அடுத்து இப்போ இன்னொரு நியூட்ரானை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண என்ன ஆகுது?
அன்ஸ்டேபிள். இந்த காம்பவுண்ட் வந்து நேச்சரில் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஓகேவா? இது வந்து அன்ஸ்டேபிளான ஒரு ஐசோடோப். இதுவே நம்ம இப்போ கார்பனுக்கு பார்ப்போமா? இப்போ கார்பனுக்கு கார்பன் 12 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கு, 6 நியூட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? இதோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 12. இது ராபிடல் சிக்னேச்சர். எப்படி நம்ம சிம்பிள் எழுதுறோம்? மேலே வந்து அட்டாமிக் மாஸ் எழுதணும், கீழே வந்து அட்டாமிக் நம்பர் எழுதணும். ஓகேவா? இப்படிதான் சிம்பிள் எழுதணும். அடுத்து இதுல வந்து ஒரு நியூட்ரான் வந்து இதோட மாஸ் நம்பரும் 12 தான். இப்போ ஒரு நியூட்ரானை ஆட் பண்றேன். ஆட் பண்ண என்ன ஆகுது? கார்பன் 13. இது வந்து கார்பனோட ஒரு ஐசோடோப். இது எவ்வளோ நேச்சர் இருக்குன்னா 1.0.07 இருக்கு. இதோட அட்டாமிக் மாஸ் என்ன? 13.0035. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அட்டம்க்கும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ கார்பன் 14 ஃபார்ம் பண்ணணும். அது வந்து அன்ஸ்டேபிள், நேச்சரில் அவ்வளோவா இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிக்சர்னு கீழே இங்கே ஒரு ஹோம் பட்டன் ஐசோடோப்ஸ் இந்த மாதிரி மிக்சர் இருக்குல்ல, இப்போ மிக்சரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹைட்ரஜன்ற காம்பவுண்ட் இருக்கு. நேச்சர் மிக்ஸ் அப்படின்றத இந்த கீழே இருக்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நேச்சரில் எவ்வளோ ஹைட்ரஜன் 1ம் எவ்வளோ ஹைட்ரஜன் 2வும் இருக்கு பார்த்தீங்களா? 1 தான் இருக்கு, ஹைட்ரஜன் 2 இவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜன் 1க்கு. இதோட அபண்டன்ஸ் தான் காமிக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கிடைக்கிறதுல இருந்து. இப்போ கார்பனுக்கு பார்ப்போம். கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பன் 12 இருக்கு, கார்பன் 13 இருக்கு. இது மை மிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நம்மளோட மிக்ஸை பண்ண முடியும். நான் ஒரு கார்பன் 12 வைக்கிறேன், கார்பன் 13 வைக்கிறேன், இந்த மாதிரி வச்சு நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இதுதான் செட்ன்ற சிமுலேஷன் டூல். இது மூலமா நம்மளுக்கு வந்து இந்த அட்டாமிக் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து நல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? இப்போ ஒரு ஐசோடோப் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் வந்து கிலோ கணக்கில் நம்ம வாங்குறோம். ஆனா ஒவ்வொரு ஆப்பிள் ஒவ்வொரு ஒவ்வொரு சைஸ்ல தானே இருக்கு. ஒரு ஆப்பிள் சின்னதா இருக்கு, ஒரு ஆப்பிள் பெருசா இருக்கு. அந்த மாதிரி தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்ன்றதை நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேவா? நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா atomic mass is equal to weight average of isotopes. ஓகேவா? ஐசோடோப்ஸ் என்ன? சேம் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் நியூட்ரான்ஸ். அதே செட் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிச்சு, விசுவலைஸ் பண்ணி காமிச்சு எப்படி வந்து ஒரு ஆட்டம் வந்து பில்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். இதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஹெல்ப்லாம். தேங்க்யூ.